24,000 பேர் மட்டுமே என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய அரசு மொழிகளில் ஒன்றாக அவன் சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு திருப்பி செஞ்சுட்டு அது எதோ கௌரவமா டிசிப்ளின்ற அளவுக்கு ஒரு பேசுறாரு அப்படின்னோம்னா எவ்வளவு கோவம் வருது பாருங்க. எந்த விதமான அறிவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மொழிகளை படிச்சே தீரணும். எதுக்கு அந்த 3வது மொழி அசாமி இல்லை தெலுங்கு என்ன ஆகப்போகுது? எதுக்கு? அப்போ அந்த சாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு மாநில அரசுகிட்ட கிடையாதா? என்னுடைய மாநில மக்களுடைய உணர்வுகளை எனது சட்டமன்றம் பிரதிபலிப்பதை விட நீங்க எப்படி பிரதிபலிக்க முடியும்? என்னுடைய முதல்வருக்கும் என்னுடைய கல்வி அமைச்சருக்கும் புரியாதது தர்மேந்திர பிரதானுக்கு புரியுமா? இந்த தர்மேந்திர பிரதான் தானே வந்து காவிரி படுகை ஏலம் விட்டவன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக. நாங்களாம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்தினோமே. ஏன் அது காவிரி படுகையில் போயிட்டு அதை எடுத்துறீங்க? இப்போ விவசாயம் என்ன ஆகுறது? அந்த மக்களுடைய பொழப்பு என்ன ஆகுறது? உணவு உற்பத்தி அதெல்லாம் யோசிச்சார் அவரு. அந்த அறிவு இருந்தானே தர்மேந்திர பிரதான் பாஜக இருக்கிறாரு.